Hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. நிறைய மக்கள் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இங்கிலீஷ் பேச தயங்குவதற்கு இல்லைன்னா பயப்படுவதற்கு ஒரு மேஜர் ரீசன் அவங்க இங்கிலீஷ் பேசும்போது வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைன்னா திணறுவது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது நிறைய பேருக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம். இதுல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? இங்கிலீஷ் பேசும்போது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இல்லைன்னா திணறுறோம். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், இல்லைன்னா எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச முடியும்? அதுக்கான ஒரு 5 வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான, யாருக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய 5 மெத்தட்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் பேச பயப்படுறவங்க, ஓகே நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், எனக்கு வார்த்தைகள் வராது, இல்லைன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு உள்ளால போகிறதுக்கு முன்னால் 2 things யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, ஃப்ளூவன்சி இஸ் நாட் ஸ்பீட். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஃப்ளூவன்சின்னா ஸ்பீடாக பேசுவது தான் ஃப்ளூவன்சி. ஈவன் ஐ எம் ஏ ஸ்லோ டாக்கர். நானும் ஒரு டைமில் நான் ஒரு கிரேட் கம்யூனிகேட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். அது எதனாலன்னா, ஐ எம் ஏ ஸ்லோ டாக்கர். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழில் பேசும்போது ஐ எம் சாரி, ஒரு கால். ஓகே, ஐம் சாரி. இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழில் என்னோட தாய்மொழியில் பேசும்போது கூட ரொம்ப ஃப்ளோவாக, அப்படி ஐடியாஸ் ஃப்ளோவாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னா, நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசக்கூடிய ஆள். என்னோட பேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சேம் லைக் தேட், எனக்கு தாட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளோவாக அப்படி வந்து வராது. ஐ ஹாவ் டு திங்க். நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ இங்கே ஒரு காரியம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃப்ளூவன்சி இஸ் நாட் ஸ்பீட். ஃப்ளூவன்சின்னு சொல்கிறது ஸ்பீடு இல்லை. ஒவ்வொரு நபருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும். அவங்க ஸ்பீக்கிங்கில் டிஃப்ரெண்ட் பேஸ் இருக்கும். பேசுனா ஸ்பீடு தான். ஓகே, சிலவங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்க மதர் டங்கில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, நேச்சுரலி அவங்க ஒரு ஸ்பீட் டாக்கராக இருப்பாங்க. மற்ற சிலவங்க ஸ்லோ டாக்கராக இருப்பாங்க. ஓகே, அதை நம்ம மாற்ற முடியாது, மாற்ற ட்ரை பண்ணவும் கூடாது. அது நம்மளோட நேச்சர். ஆக்சுவலி நான் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் எனக்கு இந்த ஒரு தயக்கம் இருந்தது. ஓகே, என்ன எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? நான் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரெயினர், ப்ரூவ் பண்ணப்பட்ட கம்யூனிகேஷன் ட்ரெயினர் தான். நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸுக்கு மாற்றியிருக்கேன். இருந்தாலும் நான் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண துவங்கின டைமில் ஆக்சுவலி மற்ற யூடியூப் சேனல்ஸ், மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் எக்ஸலண்ட் கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் ட்ரெயினர்ஸ், அவங்களே எக்ஸலண்ட் கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க யூடியூப்லேயும் வீடியோஸ்லேயும். ஓகே, அவங்க ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஓகே, ரொம்ப ஈஸியாக அவங்க ஐடியாஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நான் கிடையாது. ஸோ அதனால என்ன மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஆஸ் எ இங்கிலீஷ் ட்ரெயினராக, கம்யூனிகேஷன் ட்ரெயினராக என்ன எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் எங்கிட்டையும் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வைரலாக ஆனது, ஓகே, 1 year பேக். அடுத்து ஒரு 2-3 வீடியோ வைரல் ஆச்சு. அதில் வந்த நிறைய கமெண்ட்ஸ் என்னை டச் பண்ணுச்சு. ஆக்சுவலி ஐ காட் எ லாட் ஆஃப் எந்தூசியாசம் ஆஃப்டர் தட். சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்தேன்னா, சார் நீங்கள் ஸ்லோவாக பேசுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேபி அதுக்கு ஒரு ரீசன், ஸ்லோவாக பேசுறதுனால என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றியுள்ள எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிந்தது. அல்டிமேட்லி கம்யூனிகேஷன் எதுக்காக? அடுத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான். ஓகே, நான் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் என்ன? டீச்சிங், லைக் எ டீச்சிங். ஓகே, டீச்சிங் அடுத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்லோவான கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, த்ரில்ட் ஆக்சுவலி.
ஒரு காரியம் புரிஞ்சுது, ஸ்லோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் எ சின். அது ஒரு இன்எஃபெக்டிவ் இல்லை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸ்லோ கம்யூனிகேஷன் தான் பல இடங்களில் எஃபெக்டிவ். மற்றவங்களுக்கு அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி டீச்சிங் இல்லைன்னா எக்ஸ்பிளைனிங் எ கான்செப்ட், இந்த மாதிரி காரியங்களில் ஸ்லோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி மச் அக்செப்டபிள். அதுதான் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷனை விடவும் இஃபெக்டிவாக சில ஆஸ்பெக்டில் இருக்கும். ஸோ அதனால ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் பெட்டரா ஸ்லோ கம்யூனிகேஷன் பெட்டரா அப்படின்னு யாராவது கேட்டால், இல்லைன்னா உங்கள் மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால், ரெண்டுமே பெட்டர் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்லோ கம்யூனிகேட்டராக இருந்தால், இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மதர் டங்லையும் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்லோவாக இருக்குது, தாட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, நீங்கள் திங்க் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா, டோன்ட் வரி, நோ வரி, நோ வரி. அதுக்கும் ஃப்ளூவன்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஓகே, ஸோ வென் யூ டாக் ஈவன் இன் யுவர் மதர் டங் ஆர் இன் இங்கிலீஷ், நீங்கள் டைம் எடுக்கிறீங்க, இன் பிட்வீன் திங்க் பண்ணி பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறீங்க, சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் வருது. ஓகே, சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ், சின்ன சின்ன அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சின்ன சின்ன கேப்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், நோ வரி அட் ஆல். ஈவன் கிரேட் பர்சனாலிட்டிஸ், கிரேட் பீப்புள், கிரேட் கம்யூனிகேட்டர்ஸ் கூட அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது, பேசும்போது, தே வுட் பி சம் சார்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்க திங்கிங்கில் லேக் இருக்கும், யோசித்து பேசுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும், ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் இப்போ ஒன்று உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் காட்ட போகிறேன். ஒரு இன்டர்வியூ, ஏ கிரேட் பர்சன். அவர் யார் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலாம். ஜஸ்ட் லிசன். They always have a dearth, a lack of, we need more leaders, we need to train more people. So I followed my heart, and I found something I think that was constantly in need and still is. And I followed something that really worked. And, you know, you stay in the game because it helps people. I mean, people say, why are you still in the game? There's only one reason I'm in the game. What I'm doing is changing lives and helping people. Okay, very famous, popular, okay, best-selling author, John Maxwell, leadership trainer, communication trainer, worldly renowned ஒரு கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் ட்ரெயினர். அவரோட கான்வர்சேஷனில் கூட நீங்கள் லிட்டில் பிட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே, அதுபோல் கான்வர்சேஷன் கேப் ஃபில்லர்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது நேச்சுரல், இதுக்காக பயப்படாதீங்க. ஸோ இன்னும் நம்ம 2-3 பாயிண்ட், ஓகே, எப்படி 5 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி எப்படி இந்த ப்ராப்ளத்தை இந்த ஆக்சுவலி நான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஆக்சுவலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் எ ப்ராப்ளம், ஆக்சுவலி திஸ் இஸ் நேச்சுரல், குவைட் நேச்சுரல். எல்லாருக்குமே குவைட் நேச்சுரல். ஒரு தாட்டில் இருந்து அடுத்த தாட்டுக்கு போகும்போது நம்ம அந்த தாட்டுக்காக சர்ச் பண்ணுவோம், அந்த ஐடியாவுக்காக சர்ச் பண்ணுவோம், சம்டைம் வேர்டுக்காக சர்ச் பண்ணுவோம். இது எல்லாமே எல்லார்ட்டையும் உள்ளது தான். திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசுவாங்க. ஓகே, நான் அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு வீடியோ வைரல் ஆச்சு, 2-3 வீடியோ வைரல் ஆன டைமில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அதில் உள்ள சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, சார் உங்கள் ஸ்லோ டாக் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஈவன் 2-3 பேர் சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி ஸ்லோவாக நான் பேசணும், ஸ்லோவாக ஷுவராக, ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக நான் பேசணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ there are people who love slow talking, confident slow talking. Okay, so slow talker இருப்பதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் ஹரிய பாவாதீங்க. இங்கிலீஷில் பேசும்போது ஸ்லோவாக திங்க் பண்ணி பேசுங்க, நத்திங் ராங் இன் தட். ஈவன் தமிழில் நீங்கள் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க, ஃபாஸ்ட்டாக பேசக்கூடிய நேச்சர் உங்களுக்கு இருந்தாலும், இங்கிலீஷ் இஸ் a foreign language. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக
திங்க் பண்ணி பேசுங்க. நத்திங் ராங் இன் தேட். ஓகே, ஸோ பீப்புள் அக்செப்ட் ஸ்லோ டாக். நம்பர் 2, நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆவதற்கு மேஜர் ரீசன், ஒரு சென்டென்ஸ் துவங்கி பேசிட்டு இருப்பாங்க, நடுவில் வேர்ட்ஸ் மறந்து போகும். அது நேச்சுரலாக நடப்பது. சில டைமில் நமக்கு தமிழ் வேர்டு கூட மறந்து போகும், சில டைமில் ஐடியாஸ் மறந்து போகும். ஓகே, அதை ரிட்ரீவ் பண்ண, பிரெயினில் இருந்து ரிட்ரீவ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு வேர்டு மறந்து போச்சு, என்ன பண்ணலாம்? ஒரு சில டைமில் அந்த வேர்டு கொஞ்சம் ஒரு 3-4 செகண்டில் வரலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க, ட்ரை டு திங்க். ஓகே, ஐ திங்க் சம்திங் லைக் தட். யூ ட்ராக் பண்ணுங்க. அதர்வைஸ் யூ கேன் சே ஐ ஹவ் ஃபர்காட்டன் த வேர்ட். அப்படி நீங்கள் சொல்லலாம், எனக்கு அந்த வேர்டு மறந்து போச்சு, இப்படி சொல்லலாம். இட் இஸ் குவைட் நேச்சுரல். தமிழ்லேயும் அதை சொல்லுவோம். ஓகே, ஒரு 3-4 செகண்டில் அந்த வேர்டு கிடைக்கலன்னா, யூ ட்ரை டு describe that in another way. Okay, for example, என்ன சொல்லலாம், when you explain a concept or when you explain something, for example, you have to captivate other people அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணணும். captivate leaders, great leaders captivate others. captivate அந்த வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சு. great leaders have to I have forgotten that word. I think it is, instead of captivate, நீங்கள் almost similar meaning உள்ள attract யூஸ் பண்ணலாம். You have to attract other people. Okay, so otherwise you can make the sentence in another way. You have to, as leaders, you have to do things so that other people follow you. Okay, attract other people follow you, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, ஸோ when you forget a word, டைம் எடுங்க. ஐ திங்க் ஐ ஹவ் forgotten the word அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ திங்க் அப்படி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒரு சினானிம் யூஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் சேம் மீனிங்கில் உள்ள வேற ஏதாவது வேர்டு ஸ்ட்ரைக் ஆனால் அதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த மீனிங்கில் வரக்கூடிய விதத்தில் அந்த சென்டென்ஸை இன்னொரு விதத்தில் ஃபார்ம் பண்ணுங்க. Okay, so it happens. That is a technique number 2 actually, if you forget a word. Another important thing, grammar thinking. Okay, tense சரியா இருந்தா, என்னோட சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா எஸ்பெஷலி ஒரு கிராமர் மிஸ்டேக் போடும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஓகே, பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கிராமர் எரர் வந்தது, சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் போட்டிங்க, அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ உடனே என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க, நெகட்டிவ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஓ சம்திங் லைக் தட். ஆர் யூ ஸ்டாப் தேர் அண்ட் யூ கோ பேக் அண்ட் ட்ரை டு கரெக்ட் தட். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் டூ எனிதிங் லைக் தட். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு எரர் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனால், டோன்ட் வரி அபவுட் தட். டோன்ட் ஷோ எனி நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். அதில் ஸ்டாப் பண்ணி திரும்ப போய் கரெக்ட் பண்ண போகாதீங்க. கோ அஹெட். அதை மைண்ட் பண்ணாங்க, கோ அஹெட். தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். தட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆக்சுவலி. எப்படி ஒரு கார் ஓட்டும் போது அது நிறைய பம்புலையும் கட்டலையும் எல்லாம் விழுந்து கடந்து போகும். ஓகே, பாடி ஷேக் ஆகும், எல்லாம் நடக்கும். ஓகே, பட் யூ ஸ்டில் கோ ஆன் டிரைவிங். நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நிற்க மாட்டீங்க. சேம் லைக் தட், நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது மிஸ்டேக் வரலாம், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வரலாம், ஸ்டக் வரலாம். டோன்ட் வரி, கீப் ஆன் மூவிங். எஸ்பெஷலி மிஸ்டேக் வரும்போது திரும்ப போய் கரெக்ட் பண்ணாதீங்க, ஸ்டாப் ஆகாதீங்க. ஒரு எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்காதீங்க. அதை மைண்ட் பண்ணாமல் போயிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த மிஸ்டேக் வராமல் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். மிஸ்டேக் டன் இஸ் டன் இன் ஸ்பீக்கிங். ஓகே, டோன்ட் கோ பேக் அண்ட் கரெக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் போட்ட மிஸ்டேக்கை உங்கள் லிஸ்னர்ஸ் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் திரும்ப போய் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே உங்களை காட்டி கொடுப்பேன், நான் ஒரு மிஸ்டேக் போட்டேன். That is one thing. Another thing,
நிறைய பேர் மிஸ்டேக் எல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் த பாயிண்ட். ஆக்சுவலி தே ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாயிண்ட். உங்கள் லிஸ்னர்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது நீங்கள் இங்கிலீஷில் என்ன மிஸ்டேக் இடுறீங்க அப்படி லிசன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி வாட் யூ ஆர் கம்யூனிகேட்டிங். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், நிறைய பேருக்கு வரக்கூடியது, ஒரு சென்டென்ஸை ராங்காக ஸ்டார்ட் பண்ணுவது. ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படியே போகும்போது நமக்கு ஸ்டக் ஆகுது. ஓகே, ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா இந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ண கஷ்டம், அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண? டோன்ட் வரி அட் ஆல். என்ன பண்ண? நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸ்டக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஐ மீன், நீங்கள் அப்படியே போகும்போது வாட் ஐ பிலீவ் இஸ் இவ்வளோ தொடங்குனீங்க, உங்களுக்கு இப்போ ஃபில் பண்ண முடியல. யூ கேன் சே ஐ மீன், ஐ வுட் லைக் டு சே வாட் ஐ திங்க் இஸ், அந்த மாதிரி ஐ மீன் யூஸ் பண்ணி, இல்லைன்னா வாட் ஐ மீன் இஸ் அப்படி யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை இன்னொரு விதத்தில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் தட் சென்டென்ஸ் இன்னொரு விதத்தில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லாஸ்ட் பாயிண்ட், கான்வர்சேஷனல் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காலெல்லாம் இப்போ பாப்புலர் ஃபில்லர் என்னன்னா லைக் 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 லைக். ஓகே, இந்த ஓவராக யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், பட் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன மாதிரி ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஐ மீன் யூஸ் பண்ணலாம், யூ நோ யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யூ நோ ஏதாவது ஒன்று தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ஹேபிச்சுவலாக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் ராங் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, நானே யூஸ் பண்ணேன் என்னோட கான்வர்சேஷன் ஃபில்லர் ஓகே. என்னோட கிளாஸில் நான் பேசும்போது நிறைய ஓகே உங்களுக்கு கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வருவது, நான் பிளான் பண்ணி யூஸ் பண்ண தொடங்கினது இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அந்த கேப் எடுக்கும்போது, அடுத்த ஐடியா எடுக்கக்கூடிய அந்த கேப்பில், வேர்டு ஃபர்கட் ஆன அந்த கேப்பில், ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய கேப்பில், ஐ மீன் இட்ஸ் otherwise you know it's a beautiful thing, or like something like that you can use. Okay, conversational tags fillers அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசுங்க. நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. கம்யூனிகேஷனில் வீரனுக்கு அழகு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோன் வருது சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. ஓகே, வீரனுக்கு அழகு மார்பிள் இருக்கக்கூடிய தழும்புகள் அப்படின்னு சொல்ல மாதிரி, காரில் ட்ராவல் பண்ணும்போது சில குழிகளும் பம்ஸும் எல்லாம் இருக்கிற மாதிரி கான்வர்சேஷனில் இது வரக்கூடியதான், நேச்சுரல் தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதில் தான் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ், வெல்த் கிரியேஷன், பிஸ்னஸ் ஐடியாஸ். ஓகே, லாட் ஆஃப் திங்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவது, பிஜேடி ஷோ, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.